வீட்டில் கிட்காட் பூனை நாளுக்கு 20 மணி நேரம் தூங்கும். அந்த வீட்டின் சமையலறையில் ராமு எலி தினமும் பிஸ்கட், சில்லறைகள், அரிசி எல்லாவற்றையும் திருடி செல்கிறான். ராமு பூனை முகத்திலேயே வந்து சொல்கிறான், தூங்கிற பூனை, எனக்கு எதுவுமே பயம் இல்லை. கிட்காட் ஒரு கண் திறந்து, ஒரு நாள் உன்னை பிடிக்கிறேன், காத்திரு. அடுத்த நாள் கிட்காட் ஒரு சீஸ் வலை வைத்தான். இந்த முறை மட்டும் எலி கண்ணுக்கு தெரியாமல் சிக்குவான். ராமு வந்தான். முக்காணிப்புடன் பார்த்தான். சீஸை மோசடியா பார்த்தான். மாறாக ஒரு வாழைப்பழ தோலை வைக்கிறான். கிட்காட் அதான் வர்றானே என விரைந்து பாய்ந்தான். தடிக்ஷன் வீழ்ந்தான். நாணய கொட்டியில் பாய்ந்தான். ராமு சிரிக்கிறான். பிடிக்க முடியலையே கண்ணா. கிட்காட் சின்ன மாதிரி யோசனை செய்தான். மரண மாதிரி கிடந்து விடுவேன். நீளமாக விரித்து நாக்கு வெளியே கண்கள் மூடியிருக்கின்றன. ராமு பார்த்தான். ஐயோ, பூனைக்கு ஏதாவது ஆகிட்டுச்சா? அவன் அருகே வந்தான். பூனை பாய்ந்தது. ஆனால் இழந்த இடம் சுவர்தான் விழுந்தது. ராமு பிச் சிரிப்புடன் சொல்கிறான், அட, இன்னும் ஒன்னும் கற்றுக்கலையா? அந்த இரவு கிட்காட் சோர்வாக தலையை வைக்கும் போது ராமு ஒரு பிஸ்கட் துண்டுடன் வந்தான். சண்டையை நம்ம நிறுத்தலாமா? கிட்காட் மெதுவாக திரும்பி, நீங்க விடுறியா? நீ என்னை துரத்த மாட்டேனா? அவர்கள் பஞ்சுவாலும் பூனை பஞ்சும் கைப்பிடித்தார்கள். அன்றிலிருந்து அவர்கள் பகைவர்கள் இல்ல, அரை தோழர்கள். இன்று வரை கிட்காட் தூங்குகிறான். ராமு சிறு சிறு பிஸ்கட்டுகளை சாப்பிடுகிறான். ஆனா இப்போது இருவரும் சேர்ந்து சாப்பிடுகிறார்கள். Please friends, like and subscribe. Thank you.